எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபி உள்ள வந்துரும், ஏய் ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பிடிஎம் கிடிஎம் இங்க சைடுல கூப்பிட்டு எங்க ஐயா சொல்லுவார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயம் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான், விதை நான் போட்டது. ஒரு ஈடின்னு போடுங்க, ஈடி தான் வர்றேன் மோடி ஓடின்னு போறது. அப்புறம் போட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேய விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கணும், பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேய உட்கார வைக்கணும். கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்றான்? நீ தோல்லதுக்கு தெரிய ராஜா, அவன் கால் உண்றான். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வெளியே ஏற்று ஒரு கட்சியும் இல்ல. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க, 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்ல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவரை எத்தனதுரை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிற? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதேதான் நாங்க நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க. இல்ல அவரு தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன். ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி பூத்து காய்ச்சிருக்காது இல்ல, ஒரு குறைஞ்சது 60 நாள் காத்திருக்கீங்க இல்ல. அப்ப அந்த 60 நாள் கூட காத்திருக்க முடியாதவன் பலனை அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும். உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல் என்பது ஒரு மகத்தானது, அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துறது. அந்த காலம் வரை சகித்துக் கொள்ளுகிற மனநிலையில என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடும்ப்பா, நடந்தா நல்லதுதான், ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. அதையும் சேர்த்து மாற்றணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போறா, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்லுவார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயம் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான், விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். இந்த மரத்தை என் பிள்ளைய பிடிங்க சாப்பிடுறது என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன், 10 சீட்டு கை கட்டினேன், இவன் கூப்பிட்டா போனேன், எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேசிருக்கேன்ல, இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுவோம். இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, நான் பொறுமையா பதில் சொல்றல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம், செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல், செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேய விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது, பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேய உட்கார வைக்கிறது இல்ல. எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான்,
மதவாத கட்சிய தம்பி தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யாரு தம்பி? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது யாரு? அதை ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன்? கேள்வி மட்டும் சத்தமா கேட்கிற தம்பி. கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்டான்? நீ ஏன் தோல்ல தூக்கிட்டு வரிய ராஜா? அவன் கால் உண்டான். இந்த பிஜேபி எதிர்ப்பு, திராவிட இந்த திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்பு, எங்களெல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியறது, இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. நீ பங்காளி பங்காளி, நாங்க தான் பகையாளி. இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுங்க ஒரு படம் எடுத்திருக்காப்ல. அந்த படத்தை நீங்க சோறுட்டிய பாருங்க, இப்ப கூட தட்டி பாருங்க. அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்குறாப்ல. இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் பார்க்க விட மாட்டாப்ல. இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு அப்பாட்டியா ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல. அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு. பிஜேபி நுழைவிடாம எதிர்க்கிறது. இங்க வந்து எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம, ஏய் பிஜேபி உள்ள வந்துரும், ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பி டீம் இங்க சைட்ல கூப்பிட்டு இப்படி கேவலம். இத போய் பேச்சு. நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சிஏ மைதானத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா? காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா? இல்ல நீங்க எல்லாம் ஒளிபரப்புனீங்களே. ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி, உள்ள வந்துரும் உள்ள வந்துரும். உள்ள எங்கிட்டு வரும்? நீங்க ஒரு பேச்சு, நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு, அது வளர்ந்து வரும். எப்படி வளரும்? இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும். இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துங்க, இந்த செடி வளர்ந்துரும். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டேய் எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. நம்ம வீட்டுல சுவிட்ச் போட்டா அந்த வீட்டுல எரியுங்கிறது. ஒரு கூமுட்டை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. எங்க எதிர்த்தாவன்? ஒரு ஈடின்னு போடுங்க, ஈடி இந்தா வர்றேன் மோடி ஓடின்னு போறேன். அப்புறம் போட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.